ஹாய். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தாலும் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ஒரு ஒரு ஜாலியான சீன் சொல்கிறத விட ஒரு ஒரு ஃபன்னான சீனாக போயிட்டுருக்கு. கோமதி அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. எல்லாரும் தடுப்பாங்க, நிற்க மாட்டாங்க. அதுக்கு அவர் பெரிய புள்ள செந்தில் சொல்லுவார், அம்மா எப்பவும் போல் போவாங்க, அந்த முச்சண்டி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லிஸாகவே பேசிகிட்டு இருப்பார் செந்தில். ஆனால் நடக்கிறது என்னமோ கேர்லிஸாகவே நடக்க போகுது அப்படின்னாலும் அப்போதைய கண்டிஷனுக்கு எல்லாருமே சீரியஸாக இருக்கும்போது செந்தில் மட்டும் அப்படி சொல்ல, உடனே மீனா என்ன முட்டாள்தனமாக அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசி திட்டிட்டோம். அப்புறம் கோமதி போகும்போது வெளியே இருந்து போகும்போது வந்து எல்லாரும் மடக்குவாங்க. ஒரு பக்கம் மருமக, ஒரு பக்கம் பொண்ணு, யார் பேச்சும் கேட்காம போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு இது போல் அம்மா உண்மையிலேயே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அரசி சொல்ல, உடனே ராஜியோட வீட்டுக்காரருக்கு வந்து, எல்லாம் நிறுத்துங்க, ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து முதல்ல இவருடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அம்மா. அவங்க வேணும் அப்படின்னா முதல்ல இவர் தானே போகணும் அப்படின்ற மாதிரி பாண்டியனே போயிட்டு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உடனே அவர் விறுவிறுப்பாகி உடனே பாண்டியன் கோமதியை கூப்பிட்டு வரதுக்காக பின்னாடியே ஓடியாவார். வந்து உடனே வா வான்னு கூப்பிடுவார், வராது. அது வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கும். அவங்க பின்னாடி இவர் பாண்டியனும் நடந்து போயிட்டே இருப்பார். அப்படியே காமிக்கும் போது உடனே ஒரு இளநீ கடையை பார்த்து நின்று இளநீ வாங்கி குடிக்கும் கோமதி. அந்த இளநியும் வாங்கி குடிச்சிட்டு காசு இவர் கொடுப்பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கை காமிச்சிட்டு போயிடும் கோமதி. இப்போ தெரியுதா எல்லாமே எல்லாமே நான் உங்களை வெறுக்கணுன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேனா? நீங்கள் எப்படியாச்சும் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் அதுபோல் வேணும்னே நாடகம் நடித்தேன். ஆனால் நீங்கள் இப்போ உண்மையிலேயே நான் எல்லாமே நடிக்கிறேன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றுறீங்களே அப்படின்ற மாதிரி கோவத்தில் 4 வார்த்தை பேசி பாண்டியனோட பேசிகிட்டு இருக்கோம். இப்படியா இந்த எபிசோடு போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் கோமதி வீட்டுக்கு போயிடுவாங்கன்ற நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.